எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஏன் உங்களுக்கு இந்த போராட்டம்? ஏன் இன்னைக்கு இந்த பாடு? ஏன் கட்டுக்கள் உடையல? ஏன் இன்னைக்கு அநேக பலவீனத்துல இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை நல்லா தானே வச்சிருந்தாரு. உங்களை நடத்தி கொண்டு வர்ற பாதை முழுவதும் அவர் நடத்திட்டு வந்த பாதை ஆசீர்வாதமா தானே இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக்கப் ஆனதால, எங்கேயோ ஒரு இடத்துல அவரை விட்டு தூரமா போனதாலதான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த போராட்டம். அதான் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 2வது அதிகாரத்துல 17வது வசனத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க. எல்லாரும் எடுத்து படிச்சு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பாருங்க, நான் வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்திலே நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவர் நமக்குன்னு ஒரு வழி வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு பாதை வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு வச்சிருக்கிறாரு. அதுல அவர் நடத்தி கொண்டு போக விரும்புறாரு. ஆனா நாம நடக்க விரும்புறோமா? அதுதான் இங்க கேள்வி. நாம நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் நடத்திட்டு போற பாதையில போயிட்டோம்னா தப்பிச்சிருவோம். அவர் என்ன போராட்டம் வந்தாலும் அவர் நம்மள என்ன செஞ்சிருவாரு? கொண்டு போயிருவாரு. ஆனா நாம ஒரு பாதையை உண்டு பண்ணி போயிட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? அந்த பாதையை கடக்க முடியாது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலையும் ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலையும் அதுதான். உங்களுக்கு கொடுத்த அழைப்பு என்ன? உங்களுக்கு கொடுத்த தரிசனம் என்ன? உங்களை எதற்காக அவர் வேறு பிரிச்சாரு? 12 அப்போஸ்தலர்களுக்கும் அந்த அழைப்புகள் வெவ்வேறு. அதுபோல இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை தீர்க்கதரிசிகள், அதுபோல மேய்ப்பர்கள், ஒவ்வொருத்தருக்கும் காலிங் வெவ்வேறு. ஆனா நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்னா, அவருடைய சபையை பார்க்கிறோம், அவருடைய அழைப்பை பார்க்கிறோம், அவருடைய தரிசனத்தை பார்க்கிறோம். நாம நம்மளை மறந்துடுறோம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு கொடுத்ததை அவர் நிச்சயமா தருவாரு. அது 1 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், இந்த ராத்திரி வேலை கூட வரலாம், இல்லாட்டி இந்த நேரத்துல கூட வரலாம். ஆனா நம்ம அதை ஏற்றுக்கொள்ள நம்ம தகுதியா இருக்கிறோமா? அவருடைய பாதையில போக நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அதே எரேமியா 2:21 சொல்லுது, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாய் நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? உன்னை கனி கொடுக்கத்தான் கர்த்தர் வேறு பிரிச்சாரு. உங்க ஊழியத்தை கனி கொடுக்கத்தான் கர்த்தர் உங்களை அழைச்சு இன்னைக்கு மேய்ப்பனா, ஊழியக்காரனாய், தீர்க்கதரிசியாய், சுவிசேஷகராய், அப்போஸ்தலராய் ஒவ்வொரு அழைப்பா வச்சிருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு மாறிட்டோம்ல. இன்னைக்கு நம்ம மாறி எப்படி செய்யட்டோம்? நம்ம இஷ்டத்தின்படி போய் இன்னைக்கு அலைஞ்சு திரியிறோம். அங்க விடுதலை கிடைக்குமா, இங்க விடுதலை கிடைக்குமா? அவர் நடத்திட்டு போற பாதைக்கு திரும்பவும் வாங்க. அது பாருங்க, பாடுகள் நிறைந்த பாதையா இருந்தாலும், உபத்திரவங்கள் நிறைந்த பாதையா இருந்தாலும் அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாதை. ஏன் தெரியுமா? அதுல அவருடைய ஒவ்வொரு கரத்தையும் நம்ம பாக்குறோம். அம்மா, வனாந்திர பாதை கடினமானதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்த பாதை கடினமானதுதான். வானத்துல இருந்து மன்னா பாருங்க, குடிக்க பாருங்க, ஜீவ தண்ணீர் கண்மலையில இருந்து வருது. அந்த கண்மலை இயேசு கிறிஸ்து பாருங்க, அதை குறிக்குது. பாருங்க, ஜீவ தண்ணீர் வருது. அது போல காடை, இவங்க எல்லாம் கேட்கிறாங்களோ அதெல்லாம் கிடைக்குது. ஆனால் நடத்தி கொண்டு போற பாதையில அவங்க தவறும் பொழுதுதான் அநேகர் அங்க என்ன செய்யறாங்க? சங்கரிக்கப்படுறாங்க. நீங்க இன்னொரு வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரத்துல நீங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ இவ்வளவு நாள் நான் நடத்திட்டு வந்த பாதையில உன்னால நடக்க முடியல, ஓட முடியல, ஆனா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். என்ன தெரியுமா? நல்லா கவனி. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நல்லா கவனிங்க. நீங்க திரும்புறதுக்கு மனதா இருந்தால் போதும். இதுவரைக்கும் அவனுடைய பாதையை விட்டு வழி தப்பி இருக்கலாம், அந்த ஜீவ ஊற்றை நீங்க விட்டுருக்கலாம், அந்த வசனத்தை குறித்து, அந்த வார்த்தையை குறித்து, தரிசனத்தை குறித்து உணர்வில்லாம இருக்கலாம். இன்னைக்கு அவர் நடத்திட்டு போற பாதைக்கு திரும்பவும் வாங்க. உங்களுக்கு கொடுத்த அழைப்புல திரும்ப வந்து நில்லுங்க. இழந்த அபிஷேகத்தை திரும்பவும் உயிர்ப்பீங்க. கர்த்தருடைய சமூகத்துல கெஞ்சுங்க, கூப்பிடுங்க. அவர் நிச்சயமா இறங்குவார். நீங்க வழி தப்பி போனதாலதான் கனி கொடுக்க முடியல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் கட்டு போராட்டம்? ஒரே ரட்சிக்கப்பட்டு கூட நாங்க என்னத்தை கண்டோன்ற அந்த அவிசுவாசமான வார்த்தை ஏன் வருதுன்னா, நீங்க சரியில்லை. கர்த்தருடைய பாதையில நீங்க ஒழுங்கா இல்ல. அந்த ஊழியக்காரர் சொல்லும் பொழுது அவருடைய கேட்டுக்கிறீங்க, அந்த சிஸ்டர் சொல்லும் பொழுது அதை கேட்டுக்கிறீங்க. நீங்க என்னைக்காவது கர்த்தர்ட்ட போய் கேட்டிருக்கீங்களா? மீடியேட்டர் இல்லாம என்னைக்காவது போயிருக்கீங்களா? அம்மா, முதல் கர்த்தருக்கு உனக்குமான உறவு, 2வதுதான் மற்ற ஊழியக்காரர். அவர் நம்ம கூட பேசாம எத்தனை ஊழியக்காரங்க பேசினாலும் அங்க என்ன இல்ல, ஒரு மாற்றம் வரவே வராது. அவருடைய உறவு வரும் வரையும், அது உங்க ஆவியில உணரும் வரையும், அவருடைய பிரசன்னத்தை உணரும் வரையும், அவருடைய அபிஷேகத்தை நீங்க உணர்ந்து புரிந்து அதை காத்து கொள்ற அளவுக்கு நீங்க ஆவியில பலன் கொள்ற வரையும் நீங்க அவரோட உறவாடுங்க, போராடுங்க. யாக்கோபு போராடினாரு. நீங்க நல்லா கவனிங்க. அவர் நம்மளை நடத்தி கொண்டு போற பாதையை விடும் பொழுதுதான் இதை நேரிட பண்ண.
அதனாலதான் இருதயத்துல கசப்பு, அக்கிரமங்கள் இன்னைக்கு நம்மளுடைய கைகள்ல, சரீரத்துல எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி பாவ கரைகள் இருக்கு. அதை கழுவுங்க இயேசுவின் ரத்தத்துல. இன்னைக்கு திரும்பவும் எழும்புங்க. எந்த இடத்துல விழுந்தீங்களோ அதை சரிப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை மன்னிக்கிறவர், அவர் கைவிடுறவர் அல்ல, யாரையும் தள்ளுறவர் அல்ல. அதுவும் மனம் திரும்பி கூப்பிட்டு அவர் நிச்சயமா வருவார். நம்முடைய முற்பிதாக்களுக்கு கூட எத்தனையோ வாய்ப்பு கொடுத்தாரு, சான்ஸ் கொடுத்தாரு. இன்னைக்கும் அதே வாய்ப்பு, சான்ஸ் நமக்கு இருக்கு. நாம தவறும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளை விட்டு போவாரே ஒழிய, நாம கர்த்தரோட இருந்தால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறவர். நீங்க மனம் திரும்பி வந்தா, அதே எரேமியா 4:2 சொல்லுது, நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய், புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். அல்லேலூயா. நீங்க மனம் திரும்பினால், நீங்க உண்மையாய் அவரிடத்துல திரும்பவும் விட்டு வந்த பாதைக்குள்ள வந்தால், கர்த்தர் உங்களை பாருங்க உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஆணையிட கர்த்தர் கிருபை செய்வாரு. சோர்ந்து போகாதீங்க. எந்த இடத்துல தவறுனீங்கன்னு அந்த வழியை ஆராய்ந்து பாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே கர்த்தர் உங்க இருதயத்துல பேசினா அந்த விண்ணப்பங்களை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. கர்த்தரோட இருக்க நீங்க என்ன செய்யுங்க, போராடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய குடும்பத்தை அவர் இந்த 2026ல அடுத்த கட்டத்துக்கு பாருங்க உயர்த்த கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இதுவரைக்கும் சபைக்கு போகாத பிள்ளைகள், ஒருவேளை ஆராதனையில கலந்து கொள்ள முடியாத பிள்ளைகள், ரொம்ப தூரத்துல இருக்கிற பிள்ளைகள், நீங்க பிரேயர்ல கலந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய பாருங்க கூகுள் மீட் லிங்க்ல நீங்க என்ன செய்யுங்க, வந்து ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மன்னாவினால கத்துறாங்க. அநேக ஆத்துமாக்களை போஷிக்கிறாரு. அநேக ஆத்துமாக்கள் பலனடைஞ்சு இன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஊழியர் செய்யறாங்க. தொடர்ந்து கர்த்தருடைய பாதையில பிரயாணம் பண்றாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. நீங்களும் எங்களோட சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர விரும்பினால், அவருடைய ராஜ்யத்தை கட்ட விரும்பினால், நீங்க எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க, உங்களுடைய பாருங்க காரியத்தை தெரியப்படுத்துங்க. அதுபோல எங்களுடைய போன் நம்பர் நான் என்ன செய்யறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல என்ன செய்யுங்க, மெசேஜ் வாட்ஸ்அப்ல நீங்க என்ன செய்யுங்க, லிங்க் வேணும்னு சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, அதுல டைப் பண்ணுங்க. நாங்களும் என்ன செய்யறோம், உங்களுக்கு லிங்க் அனுப்புறோம். வாங்க, கர்த்தரை சேர்ந்து நம்ம என்ன செய்யலாம், உயர்த்தலாம், திரும்பவும் தரிசனத்துல பயணிக்கலாம். கர்த்தர் உங்களை தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.